ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இப்போ வந்து கொல்லிமலை கிளம்பியாச்சு. சமையல் செய்கிறதுக்காக போகிறேன். இங்கே வருங்க 2 கார் இருக்குது. அந்த 2 கார்லேயும் கிளம்புறோம். இப்போது பூஜை பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் கொல்லிமலை. பாருங்க, ஆடு, இந்த கோழி வந்து 1 2 3 4 கோழி இருக்குங்க. ஒரு ஆடு இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நைட்டு, நாளைக்கு காலையில், மத்தியானம் 3 நேரத்துக்கு சமைக்க போகிறேன். கொல்லிமலை போகிற வழியில் வந்து நாச்சியம்மன் சொல்லி ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சு. அங்கே வந்து சொனையாட்ட தண்ணி வந்து அப்படியே அருவியாட்டம் நல்லா வந்துச்சுங்க. அது வாட்டர் கேனில் நல்லா பிடிச்சி வச்சுட்டு தாகத்துக்கு. நாச்சியம்மன் கோயில் இது வந்து பின்னாடி கோயில்களாக இருக்குது. கடைசி எல்லாமே சாமி. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நாச்சியம் அப்போ இது தண்ணி பாம்பு இருக்குது அப்படின்னு இது என்னைக்கு வத்தாதுன்னு நினைக்கிறேன். நின்றுதா? ஆமாம், பளிச்சு நின்றுதா? உள்ள எடுத்துட்டு பாருங்க. நின்றுதா? இது தெரியல தானே. உள்ள லைட் செட்டிங் இருக்குங்க. ஏங்க லைட் செட்டிங்னா நமக்கு தெரியணும் இல்லைங்க. கேமரால வந்து இல்ல அந்த கேமரால ஃபோக்கஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. கேமரா டு கேமரா எடுக்கிறாங்க. ஒரு வழியாக கொல்லிமலை போயாச்சு. போகிற வழியில் வந்து நிறைய பலாமரம் இருந்துச்சுங்க. அங்கே வந்து காட்டுக்காரங்ககிட்ட கேட்டோம்னா நம்மளுக்கு தேவையான பலாப்பழம் நம்ம வந்து அவங்கள வந்து நம்மளுக்கு வந்து காசுக்கு வந்து பறித்து கொடுப்பாங்க. ஒரு வழியாக வந்து நம்ம வந்து சமையலெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு டைம் கிடைக்கிற இடத்துல வந்து நான் வந்து இந்த மிளகு செடி வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். சமையல் பண்ணுறது வந்து என்னால் காமிக்க முடியல. ஸோ சாரிங்க. இது வந்து நாங்கள் தங்கியிருந்த கட்டவுட்டோடைய காட்டேஜோடைய மாடியிலேருந்து எடுத்துகிட்ருக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து மிளகு தோட்டம்தான். ஆனால் சீசன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெறும் செடி மட்டும்தான் இருக்குது. இதாங்க நம்ம காட்டேஜோடைய அட்ரஸ். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான விலையில் வந்து ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது. பார்த்துக்குங்க, ஏவிஆர் லாட்ஜுன்னு சொல்லி. ரெண்டாவது இங்கே டவரும் நல்லா கிடைக்கிது. அதனால் வந்து இந்த ஏவிஆர் லாட்ஜ் வந்து கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பக்கமாகவே இருக்குது. நல்லா இருக்குங்க. கிளைமேட்டும் நல்லா இருக்குது இங்கே இருக்கிறது. காட்டேஜ் வந்து எந்த ஒரு கசகசப்பும் இல்லாமல் நீட்டாக கட்டியிருக்காங்க. சரி எதுண்ணா? ஓகே. வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ வந்து பலாப்பழம் கேட்டிருக்கிறோம் கொல்லிமலையில். அதனால் வந்து நம்ம நண்பர் வந்து தோப்புலேயே வந்து அறுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக வந்து நம்ம வந்து தோப்புக்கே வந்துட்டோம். பார்க்குறாரு பலாப்பழம். இந்த பழம் இன்னும் பழுக்கலையாமா, அதனால் வந்து கீழே போகலாம் அப்படின்ட்டாரு. பாருங்க, பழமெல்லாம் எல்லாமே பழுத்து காய் இருக்குது. ஆனால் வந்து பறிக்கிற ஸ்டேஜ் இல்லை. அண்ணனுக்கு தெரியும்.
இது எதுக்குண்ணா? டேஸ்ட்டுக்கா? இல்லை ஒரு பழம் சும்மா பாருங்க, கீழே தான் விழுந்துருக்கு. பரவாயில்லண்ணா. பாரு இனிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபஸ்ட்டு. சரிண்ணா. நம்மளாம் யாருக்கும் இதுன்றதில்ல. விழுந்து 2 நாள் ஆயிடுச்சு. நல்லா இருக்குண்ணா. இனிப்பு அதிகமாக இருக்கு. இனிப்பு அதிகமாக தான் இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நான் வந்து பார்க்கல. விழுந்துருச்சு. அது சொல்ல பாருங்க, அழுகி போனால் அப்படியே தான் இருக்கும். இல்லைண்ணா நல்லா இருக்கு. இது அழுகிய போனாலும் சொல்ல அப்படியே தான் இருக்கும். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. அழுகிய போனாலும் சொல்ல அப்படியே தான் இருக்கும். ஒரு டேமேஜே ஆகாது. சரிண்ணா. 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 விண்ணா 2 நாள் ஆயிடுச்சு. சரிங்க. அதான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்க. சரிண்ணா. சாப்பிடுங்க. இல்லைண்ணா போதுண்ணா. சாப்பிட்டு கொஞ்சம் அது கீழே இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குண்ணா. எதுண்ணா போடுறீங்க இப்போ? இதில் மேலே ஒரு ஒன்று பழுத்துருக்குண்ணா. நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி தானே உங்களுக்கு வேணும்? எதுண்ணா? இது ஒரு பழுத்துருக்கு சாப்பிட்றது. முன்னாடி இருக்கா இந்த காயா? பழுத்துருச்சு. ஈரமாக இருக்குண்ணா. அதனால பார்த்துறங்க. அப்புறம் மேலே ஏறுறீங்க. அதே எப்போதுமே இன்னொன்று எடுத்து உனக்கு. ஆனால் எனக்கு ஒன்று போதும். இல்லை சின்னதாக இருக்குது, 2 எடுத்துவாங்க. சரிங்களா? இப்படி இல்லை ஒன்று செல்லு. வந்தது ஒரு பழம் பழுத்துருச்சு. எதுண்ணா? அதான். உங்களுக்கு அதே போதுமாண்ணா? போதுண்ணா. 2 எடுத்துவாங்க. போதுண்ணா. போதுண்ணா. ஏன் எடுத்து போய் யார்ட்டையும் கொடுத்துட்டு இல்லை வேணுமான்னு கேளுங்க. வேணும்னா வந்து உடச்சிக்கலாம். பார்த்துறங்க. உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும். உயரம் தான் சர்வீஸ் இருந்தால் கூட விட்டுட்டாங்க. சரி. இந்த அண்ணா பேர் சங்கர். இவர் வந்து கொல்லிமலையில் வந்து ஏவிஆர் லாட்ஜ் பக்கத்தில் அவருடைய காடு இருக்குது. பலாப்பழம் நம்மளுக்காக வந்து போட்டு கொடுக்குறாரு. அண்ணா சின்ன பழமாக இருக்குது. இது சிறுசாக இருக்குது. அது என்ன பொரியல் பண்ணிக்காங்க. ஓ ஓகேண்ணா. நன்றிண்ணா. நம்மளுக்காக வந்து இருங்க பொரியல் பண்ணுறதுக்காக சின்ன காய் ஒன்று பொரிச்சிருக்காரு. ஒரே ஏற்ற இறக்கமாக இருக்குதுங்க. அதான் கெஸ் வாங்குது. ஏண்ணா? இதெல்லாம்ண்ணா? இது பருக்கம்பளம்ண்ணா. இது பருக்கம்பளம். அப்படின்னா இது நல்ல காய் தான். நல்ல காய் தானா? ஓகே. இது 2 மரம் இருக்குது. ஓகே ஓகே. பார்க்கலாம் இருக்குது 2 மரம். சரிண்ணா. சாப்பிட்றதாண்ணா. சரி. குளம் நடக்கும். அது வேற ஒன்று. அண்ணா சாப்பிட்றதா இது. சாப்பிட்றது பழுத்துருச்சு ரொம்ப. பழுக்கணும். கொட்டை முட்டை சாதம் உடஞ்சி சாப்பிடலாம். ஓகேண்ணா. இது நல்லது உடம்புக்கு. அப்படியே வாயில் போட கொட்டை வெளியே வந்துடும். அது பார்த்துறங்கண்ணா.
போது விடுங்கண்ணா. ஆ வேண்டாண்ணா. மணி 6 மணி ஆயிடுச்சு. நம்மளுக்காக சங்கரண்ணன் வந்து ஸ்பெஷலாக மரத்தில் ஏறி போட்டு கொடுத்துருக்குறாரு. நன்றி சங்கரண்ணனுக்கு. ஏண்ணா போதுமில்ல? சரிண்ணா, ஒரு ஹாய் சொல்லிடுங்க. சரி. இதாங்க வந்து செடி, அன்னாச்சி பழ செடி பாருங்க. பைனாப்பிள் தெரியுதா? ஒரே ஒரு பழம்தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ணன் பறிச்சுக்க சொல்லியிருக்காங்க. எப்படி பறிக்கிறதுன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பறிச்சுட்டு காமிக்கிறேன். பறித்து விட்டேன் நண்பர்களே. அன்னாச்சி பழம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதனால் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நம்ம குறை சொல்ல வேண்டாம். ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் வணக்கம் நண்பர்களே. இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெத்தலை மாதிரியே இருக்குது, ஆனால் வெத்தலை கிடையாதுங்க. இது வந்து மிளகு செடி. இது வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து நாற்று வச்சுருக்காங்க. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா கொல்லிமலையில் இருக்கேன். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய்க்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி காய்க்கும். இப்போ தான் பூ எடுக்குது. இந்த மாதிரி தான் காய்க்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்குன்னு. அப்படியே சுற்றி பறந்து போயிட்டே இருக்குமாம்மா. அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சோளக்காடு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து பழங்குடியினர் பழ சந்தை அப்படிங்கிறது இருக்குது. இவங்க வந்து இங்கேயே விளைவிக்கிற கனிகள் வந்து இங்கேயே வந்து இவங்களே வந்து விற்கிற மாதிரி வந்து கடை போட்டு நம்ம கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு. என்ன ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா? இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி பார்த்தா இதோட சின்னதாக இருக்கும். சின்னதாக இருக்கும் சைஸு. ஆமாம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இங்கே வாங்கிக்கலாமாண்ணா? மேலே வந்து ஒரு சில
பக்கம்தாங்க குரங்குகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணுது. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து தேவையான உணவை வந்து எடுத்துட்டு மீதி இருந்தால் மட்டும்தான் இந்த விவசாயிகள் வந்து பழத்தை பறித்து கொண்டு வருவாங்க. பூரா பழமே வந்து பிஞ்சுலேயே வந்து நாசம் பண்ணிடுங்க குரங்குங்க. அவ்வளோ குரங்கு ஒரு மரத்தில் இருந்து எல்லா பழத்தையும் வந்து குடஞ்சி எடுத்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் பொருள்லாம் வாங்கிட்டு வர்ற வழியில் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் குரங்குகள் அப்படின்னு பார்த்தோம். குரங்கு கொஞ்சம் டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றினா எவ்வளோ அழகாக குடிக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. தண்ணி குடிச்சிச்சு. வா வா வா. வந்துச்சுண்ணா. இன்னும் டம்ளருக்கு வரல. எடுத்துச்சு. ஊற்ற பார்க்கலையா இருக்குண்ணா? வந்துச்சு. குடிச்சிருச்சு. குடிச்சு போட்டு போயிடுச்சுங்க. வந்துச்சுண்ணா. பாட்டிலோட பண்ணி பாருங்க, ஆள் போனதுக்கப்புறம் எப்படி குடிக்குது போதுங்க. எப்படி குடிக்குது? எப்படி குடிக்குது பாருங்க. தண்ணி சாவு காகம்பா. இன்னொரு டம்ளர் எடுத்துக்கோ. தள்ளி விடு, தட்டி விட்டுறாதீங்க. தட்டியது கொடுற லூசா அங்கே வரும். அவ்வளோதாங்க. குரங்களோட கொஞ்சம் நேரம் என்டர்டெயின் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே கீழே இறங்கிட்டோம். இறங்கி வந்தோடனையுமே கீராம்பூரில் வந்து எட்டுக்கை அம்மன் கோயில் இருக்குங்களாமா. அந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தோம் சமையல் பண்ணி. அதனால் வந்து நாங்கள் வெளியிலேயே நின்று சாமி கும்பிட்டு காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குது. கோயில் வந்து நல்லா சுத்தமாகவும் இருக்குது. நல்லா வந்து கோயில் நல்லா பெரிய கோயிலாகவும் இருக்குது. நல்லா சக்தி வாய்ந்த கோயில் அப்படிங்கிறாங்க. ஸோ நானும் சாமியை வேண்டிட்டு அப்படியே லைட்டாக உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இப்படியே ஃபுல் டயர்டாகி எப்படியும் நான் வீடு வந்து சேர்ந்துட்டேங்க. வந்து கொல்லிமலையில் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அன்னாச்சி பழம் பறிச்சுக்க சொல்லியிருந்தார். நானும் வந்து பறித்தேன். ஆனால் வந்து வெட்டாக இருக்குதுன்னு சொன்னார். அதுக்காக வந்து நான் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அரிசியில் போட்டு பழுக்க வச்சாச்சு. நல்லா பழுத்துருச்சு. வாங்க கட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க.
பலாப்பழம் வந்து கட் பண்ண வீடியோ வந்து எடுக்க முடியல என்னால். ஸோ இதனால் வந்து பைனாப்பிள் கட் பண்ணுற வீடியோனாச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். பழம் வந்து சின்னதாக இருந்தாலுமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, வாசமாகவும் இருக்குங்க. இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு நன்றிங்க. நான் உங்கள் 90களின் காதலன். நன்றி, வணக்கம்.